ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், அப்புறம் சர்க்கரை தேவைக்கேற்ப, நெய் வந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இங்கே 100 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 50 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். சரி, வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வரும் அல்வா. இது நெய் வந்து உருகுனதும் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு வந்து கட்டி இல்லாமல் நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கணும். இப்போ நெய்யோடு சேர்த்து இதை வந்து அப்படியே வதக்கிட்டே இருங்க. நமக்கு நெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கலாம். இந்த மாதிரி விடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. பாருங்கள், நமக்கு அப்படியே அந்த நெய் தனியாக பிரிஞ்சிருச்சு. நம்ம இந்த பொட்டேட்டோவும் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதையும் நல்லா கலந்து விடணும். அடி பிடிக்காம நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்க, நமக்கு நல்லா அந்த சர்க்கரையோட வந்து உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. பாருங்க, ஏலக்காய் சேர்த்து நமக்கு நல்லா வந்து குக் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு அடி பிடிக்கிறாப்புல தெரிஞ்சால் கொஞ்சமாக நெய் விட்டு அப்பப்போ அப்படியே கலந்து விடுங்க. கையெடுக்காமல் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். நமக்கு நெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு அல்வாவோட பதம் கரெக்டாக வந்துடும். அது வரைக்கும் விடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், நமக்கு வந்து அல்வா ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ நடுவில் கட் பண்ணிங்கன்னா 2 சைடு நமக்கு சேர்ந்துருக்கு. பாருங்கள், அல்வா இப்போ நம்ம வந்து பாத்திரத்துலேயே ஒட்டாமல் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறிட்டு முந்திரி பாதாம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட நட்ஸ் என்ன இருக்கும், முந்திரி பாதாம் பிஸ்தா என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி பாதாமும் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே சீவிக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாலும் சேர்க்கலாம். நான் நெய்யில் வறுக்கல, அப்படியே பச்சையாக தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நெய்யில் வறுத்துக்கோங்க. பாருங்கள், நெய் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நமக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த பாத்திரத்துலேருந்து தனியாக நமக்கு அல்வா எப்படி பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள், ஒட்டாமல். இதுதான் வந்து நமக்கு கரெக்டான பதம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்படி எடுக்கும்போதே பாருங்கள் நமக்கு வந்து அல்வா சூப்பராக வந்திருக்கா. இப்போ வந்து நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெய் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் அல்வானால கொஞ்சம் கூட சேர்த்துனேன். இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். நீங்கள் முந்திரி மட்டும்தான் இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வழக்கமாக சாப்பிட்ற அல்வா விட இதுவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.